கர்த்தருடைய சத்தம் கேட்கணும்னா, அற்புதங்கள் நடக்கணும், நீ மட்டும் பேசிட்டு இருக்க கூடாது. நீ தேவ சமூகத்தில் உட்காரும் போது தேவன் பேசுகிறத உன் காதுகள் கேட்பதற்கு நீ மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ணணும். ஈசாக்கு தனித்து போய், சாயங்கால வேளையில் தனித்து போய் தேவனுடைய சமூகத்திலே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறானா. தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை தியானிக்க பழகுங்க. காதுல கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, தியானிக்க. வேதம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவனாய் மாறினான். வர வர விருத்தி. அந்த டிஜே ஐயா சொல்லுவாராம், ஒரு சில ஊழியர்களுக்கெல்லாம் தேவ மனுஷர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது சொல்லுவாராம், ஒரு நாள் நீ என்ன செஞ்சிடா, திருப்தி பற்றாதீங்க, தேவன் ஆசீர்வதிக்கிறத என்ன செஞ்சிடாத, போதும் நினைச்சிடாதீங்க. அதை மட்டும் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது. ஏன்னா தேவனுடைய நன்மைகள் ஒரு நாளும் லிமிட்டட் கிடையாது, அன்லிமிட்டட், நான் ஸ்டாப். வர வர அவன் ஐஸ்வர்யனாய் மாறி அவன் வர வர விருத்தியடைந்து, வேதம் சொல்லு, மகா அசைக்க முடியாதவனாய் மாறுறான். பொறாமைப்படுகிறார்கள் அவன் மேல. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க. பாடலாமா கைகளை தட்டி? மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க. என்ன அழகு பாடு. எல்லாரும் அப்படி உட்கார்ந்து கை தட்டி பாடலாமா? இங்கதானப்பா அன்போடு ஆராதிப்பேன், ஆமென். என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம். உட்காருங்க உட்காருங்க. பா மனசார மகிமைப்படுத்துறே, என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பே, என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசார மகிமைப்படுத்துறேன். ஒழுங்கினம் நிறைந்த வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றி நீங்க, ஒழுங்கினம் நிறைந்த வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றி நீங்க. மங்கி எறிந்த மனுஷன் என்ன மகுடமாக மாற்றி நீங்க, மங்கி எறிந்த மனுஷன் என்ன மகுடமாக மாற்றி நீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பே, என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துறேன், என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துறேன். அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றி நீங்க, அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றி நீங்க. பொழுதில் இருந்த மனுஷன் என்ன பொன் சிறகாக மாற்றி நீங்க, பொழுதில் இருந்த மனுஷன் என்ன பொன் சிறகாக மாற்றி நீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பே, என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமை ரீதாலாரா எல்லாரும் ஆவியில் நிரம்பி என்னை அழகுபடுத்தும் தெய்வம் அன்போடு ஆராதிப்பே, மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துறே, என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. ஆராதிப்பேன், என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துறே, ஆராதனை செய்கிறே,
மனசார மகிமைப்படுத்துறே. சொல்லுங்க, ஆராதனை செய்கிறே, மனசார மகிமைப்படுத்துறே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. ஆமே, என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. நீங்க தானப்பா, மகிமைப்படுத்துறே. என அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதி. ஆமே, என மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறே. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மைமாளமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதி. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்த. என்ன அழகுபடுத்தும் தெய்வம். எல்லாரும் ஆவில் நிரம்பி ஷாகாதலரபா, அன்போடு ஆரா ஒரு காதாரா ஷெரே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார என்ன ஆசையா. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆரா ஊரிபாசியந்தலரவா. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மன்மார மகிமை ஷாதலரபல கபதரபா. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் ஏசப்பா தானப்பா. இயேசு இயேசு இயேசு. என்னை அழகுபடுத்தும் தெய்வம், என்னை அழகுபடுத்தும் இயேசு 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 இயேசு. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். மகிமைப்படுத்தும் தெய்வம் அப்பா. லிப்ரா ஷாத்துரபா ருய்க்ரா கிரகாதினே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறே. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசார மகிமைப்படுத்துறே. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசார மகிமைப்படுத்துறே. ஆராதனை செய்கிறே, மனசார மகிமைப்படுத்துறே. ஆராதனை செய்கிறே,
மனசார மகிமைப்படுத்துறே, ஆராதனை செய்கிறே. ஆராதிப்போமா? மனசார மகிமைப்படுத்து இயேசுவே, ஆராதனை செய்கிறே, மனசார மகிமைப்படுத்துறே, ஆராதனை செய்கிறே, மனசார மகிமைப்படுத்துறே. லிவராகாதரவா செய்கிறே, மனசார மகிமைப்படுத்துறே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்பார மகிமைப்படுத்துறே. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. ஆமென் 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 ஆமென். அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. இன்னமாசையா என்னை அழகுபடுத்தும் தெய்வம் சிபாலருராதனரகபா, ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் விகாரதலரஷரே, மகிமைப்படுத்துறே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம். ஆமென் ஆமென். ஆராதிப்பேன் என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம். ஆமென் 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 ஆமென். மகிமைப்படுத்தும் தெய்வம் அப்பா. ஆமென் 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 ஆமென். மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. ஏமன் 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 ஏமன். அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. ஆராதிப்பேன் என்ன படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மகிமைப்படுத்துறேன். ஆமென் ஆமென் ஆம். என்ன அழகுபடுத்தும் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன் என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துற. ஆமாண்டவரே, மண்ணான எங்களை மனுஷனாய் மாற்றினி, மயமளமாக இருந்த எங்கள் வாழ்க்கையை மாற்றி மகனாக மாற்றினீங்க. உங்கள் சமூகத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். உடைய பிரசனை எங்களை நிரப்பட்டும். உடைய கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளும். உங்கள் பிரசனத்தின் ஆழங்கள், உடைய பிரசனத்தின் இன்னும் இன்னும் நீந்த இன்னும் ஆண்டவரே மகிமையில் மூழ்கி இருக்க உதவி செய்யுங்க சுவா. தொடர்ந்து கிருபை தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது
ஒட்டகங்கள் வர கண்டான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுவோமா? அன்றைக்கு ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியே போயிருந்த போது அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உபவாச ஜபத்தில் நானும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து நான் பார்க்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரப்போகிறது என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. ஈசாக்கு தியானம் பண்ண தன் தாய் மரித்து போன நிலைமை, சாராள் மரித்து போன ஒரு நிலைமை, தன் தாய் தன்னை வளர்த்த காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், தன் நேசித்த காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், தன் தாய் தன்னை விட்டு போன போது கூட அவன் தேவனை மறக்காதபடி, எல்லாரும் சொல்லுங்க, தேவனை மறக்காதபடி. இன்னைக்கு எத்தனை நேரங்களில் நமக்கு உபத்திரவங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, அநேக நிந்தனைகள் பாடுகள் வரும்போது நாம் தேவனை மறக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு தேவ ஆவியானவர் இந்த உபவாச ஜபத்தில் நம்மை பலப்படுத்தி ஒரு கிருபையை தருகிறார். என்ன இழப்புகளின் மத்தியில் நான் இருந்தாலும் ஈசாக்கு தியானம் பண்ண வெளியே போயிருக்கிறான். தேவனை தேட அவன் காத்திருக்கிறான். தேவனோடு இசையும்படியாக அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கிறான். எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவர் இந்த உபவாச நாளில் எனக்கும் அந்த ஒரு கிருபையை தருவீராக. ஈசாக்கு தியானம் பண்ண, அதாவது நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஊழியத்தின் காரியங்களா இருக்கட்டும், விசுவாசிகளுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், ஊழியக்காரனுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், நிறைய நேரங்கள் நம்ம மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர தேவன் பேசுகிறத நம்ம கேட்கிறதாகவே இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். நிறைய நேரங்களில் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம்? நம்ம மட்டும்தான் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கிறோம், நம்ம வேண்டுதல்களை வைக்கிறோம், நம்முடைய குறைகளை வைக்கிறோம், நம் தேவைகளை வைத்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம் ஆமீன் போட்டுட்டு. ஆனா தேவன் பேசுகிறத கேட்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்கப்பா. அதுக்கு தான் இந்த அனுபவத்திலே தேவன் இன்னைக்கு நம்மளோட இடைப்படுகிறார். தேவன் நம்ம இடத்துல பேசணும்னா நம்ம தியானம் பண்ணணும், மெடிடேட். சொல்லுங்களேன், கர்த்தருடைய சத்தம் கேட்கணும்னா, அற்புதங்கள் நடக்கணும், நீ மட்டும் பேசிட்டு இருக்க கூடாது. நீ தேவ சமூகத்தில் உட்காரும் போது தேவன் பேசுகிறத உன் காதுகள் கேட்பதற்கு நீ மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ணணும். ஈசாக்கு தனித்து போய், சாயங்கால வேளையில் தனித்து போய் தேவனுடைய சமூகத்திலே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறானா? நீங்க எத்தனை பேருக்கு ஆசை இந்த உபவாச நாள்ல, ஆண்டவரே நானும் இனி ஈசாக்கை போல தனித்திருந்து உம்முடைய சமூகத்தில் தியானம் பண்ணுகிறவனாய், உம்முடைய கிருபைகளை ருசிக்கிறவனாய், உம்முடைய வார்த்தையை எப்பொழுதும் நினைத்து கொண்டு அதை அறிக்கை பண்ணுகிறவனாய், உங்க சத்தத்தை கேட்க என்னுடைய காதுகளை ஆண்டவரே நான் தயார்படுத்துகிறவனாய் என்னைக்கு என்னை மாற்றுவீராக. எத்தனை பேர் கேட்க போறீங்க? அவன் மட்டும் கைகளை உயர்த்துங்கப்பா. ஆமென். ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ணான். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இந்த நாளுக்கு பின்பு நானும் ஒரு டைம் ஆண்டவருக்குன்னு வைங்க? ஒரு அலையில சொல்லுவோமா? எப்பொழுதும் தேவ சமூகத்தில் போய் அழுதுகிட்டும் புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு, ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்க சமூகத்தில் வந்து நீங்க பேசுறதையும் நான் கேட்க விரும்புறேன். ஆமே, கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வொர்ஷிப் பண்ணணும் தானே அழகா, கொஞ்சம் தேவ சமூகத்துக்கு போயிட்டு, என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே, என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். இப்படி ஒரு பாடலை பாடிட்டு கண்ணை மூடி தேவ சமூகத்துல அப்படியே உட்கார்ந்து பார். ஆமே, அப்படியே அமர்ந்திருந்து பார். எத்தனை பேர் இந்த அனுபவம் இருக்குது? இல்லைன்னா இன்னையிலேருந்து அதை செய்ய ஆரம்பிங்க. அதனால தான் சொல்லுவோம், இந்த மாதிரி ஜபங்கள்ல ஆராதனையெல்லாம் நம்ம செய்கிறோம், ஆராதிக்கும் போது அதெல்லாம் வேற, அந்த அனுபவங்கள் வேற. ஆனால் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற அனுபவம் ஈசாக்கை போல தன் தாய் இறந்து போன துக்கம் அவன் மண் தொண்டையில் அடைச்சி தான் இருக்கு, வேதனை அடைச்சிட்டு தான் இருக்கு. ஏன்னா வாக்கு தத்தத்தின்படி பிறந்த பிள்ளை, பெரிய ஒரு தரிசனத்தோடு பிறந்த மகன், தன் தாய் பக்கத்தில் இல்லை. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, என் தாயை கொடுத்த தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லக்கூடாதா?
இப்ப என் தாயை நான் பார்க்க முடியல, ஆனா என் தெய்வத்தை நான் பார்க்க முடியும்னு சொல்லி ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண. ஆமென். கர்த்தருடைய மகிமையை ருசிக்க, அவருடைய மகிமையை அனுபவிக்க. மால்டா லாரா காபூஷாட்டா. இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் பாதையில நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தனித்து போகிறார். சீஷர்கள் எல்லாம் ஒதுக்கிச்சுட்டு கொஞ்சம் என்ன விடுங்கப்பா, மலையின் மேலே ஏறி போறார். அலையில சொல்லுவோமா, யாக்கோபு அவ்வளோ பெரிய பரிவாரங்களோடு வரும்போது கூட வேதம் சொல்ல பிந்தி தனித்திருந்தான். அவ்வளோ பரிவாரம் அவனை பாதுகாக்கல. தேவனோடு இருந்த அந்த டைம் அவனுக்கு விலையேற பெற்ற நாட்களையும் மகிமையின் காலங்களையும் யாக்கோபுக்கு கொடுத்தது. எத்தனை பேர் தேவனுக்கு நீ கொடுக்கிற டைம் வாழ்க்கையில வெறுமையாய், உனக்கு வெறுமையானதை நீ பார்க்காதபடி நிறைவானதை நீ அள்ளும்படியாக தேவனுக்கு நீ கொடுக்கிற நேரம் அவ்வளவு விலையேற பெற்றதாக இருக்கிறது. நீ மனுஷன்ட்ட 10 நிமிஷம் பேசிப்பாரு, அதுல ஒரு வெறுமை உனக்கு நிரப்பும். சில மனுஷன்ட்ட பேச வேண்டாம், சில மனுஷனை பார்த்தாலே போதும், சமாதானம் எல்லாம் போயிடும். ஆமாவல்லே சொல்லுங்களேன். அது அந்நிய மனுஷனா இருக்கட்டும், புறஜாதியான மனுஷனா இருக்கட்டும். கடந்த நாட்கள்ல ஒரு புறஜாதியான மனுஷன் திடீர்னு வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் என்கிட்ட பேசினா, வாசல் இருந்துட்டு கொஞ்ச நேரம் பார்க்கறேன், அப்படி எம்டினஸ் நான் பார்த்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த ஸ்பிரிட் இப்போ அந்த பொல்லாத ஆவி நான் கடிந்து கொள்ளுகிறேன், என்னை நிரப்புவீராக. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமென். தேவன் அதுதான் வித்தியாசமா இருக்கிறது. ஆனா தேவனிடத்தில் நாம் பேசும் பொழுது நாம் நிரப்பப்படுகிறவளாய் மாறுகிறோம், மேன்மை அடைகிறவளாய் மாறுகிறோம், நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறவளாய் மாறுகிறோம். ஈசாக்கு தியானம் பண்ணும் போது வேதம் சொல்ல அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஒட்டகங்கள் வர கண்டான். ஒட்டகங்கள் நன்மைகளை குறிக்கிறது. விசுவாசிங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒட்டகங்கள் அற்புதங்களை குறிக்கிறது. ஒட்டகங்கள் உயர்ந்த ஸ்தானங்களை குறிக்கிறது. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் நானும் ஈசாக்கை போல தியானித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அமர்ந்திருக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே நான் அமர்ந்து நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா அமர்ந்து இருக்கேன். ஈசாக்கு அமர்ந்து இருக்கிறான், தியானிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவன் என்ன தியானிச்சிருப்பான்? எவ்வளவோ வாக்கு தத்தங்களை என் தகப்பனுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. அந்த வாக்கு தத்தம் தானே என் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. என் தாயுடைய கர்ப்பம் செத்து போன பின்பு கூட, என் தாயுடைய கர்ப்பம் செத்து போன பின்பு கூட நான் அந்த தாயின் வயிற்றிலிருந்து வர வைக்க நீர் வல்லவர். இன்னைக்கு நான் என் தாய்க்காக துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறேன். என்னை ஆறுதல் படுத்த நீர் வல்லவராக இருக்கிறீர். ஆமென். சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு நான் தனித்து நிற்கிறேன் ஆண்டவரே, ஆனா என்னை நீர் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறீர். என் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல என் தகப்பனுக்கு சொன்னதை போலவே எனக்கும் இந்த வார்த்தை உண்டு ஆண்டவரே. அப்படியே அந்த வார்த்தையை அவன் வந்து தியானிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். மலையில சொல்லக்கூடாதா? தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை தியானிக்க பழகுங்க. காதுல கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, தியானிக்கணும். நான் கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை அப்படியே எழுதி போட்டிருக்கேன், என் கண்ணு பார்க்கும். அதை ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமே ஆமே. நம்ம கண்கள் படும்படியாதான். அதனால தான் நம்ம வீட்டில் டைனிங்ல அரராத் அந்த இதை வச்சிருக்கேன், தரிசனம். என் கண்கள் தரிசனத்தை பார்க்கட்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை என் கண்கள் பார்க்கட்டும். என் அறியாமையை கூட அந்த பார்க்கும்போது அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் எனக்குள்ள புறப்பட்டு வரட்டும். தேவன் எனக்கு வானத்து பனியையும் பூமியும் கொழுமையும் செழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் எனக்கு தந்தருள்வாராக. ஜனங்கள் என்னை சேவிக்கும், ஜாதிகளை வணங்கும் கடவர்கள். என் சகோதரனுக்கு நீ எஜமானா நான் இருப்பேன். என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களுமா இருப்பார்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தை அப்படியே தியானம் பண்ணிட்டே இருங்க. அலையில சொல்லக்கூடாதா? ஈசாக்கு தியானம் பண்றான், சொல்றான், ஆண்டவரே என் தாய், எனக்கு இப்ப என் தாய் இல்லை, நீர் தான் எனக்கு எல்லாமே இருக்கிறீர். ஆனா நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, என் தகப்பனுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. தியானம் பண்றான். திடீர்னு பார்க்கறான், கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஒட்டகங்கள் வந்துட்டு இருக்கு. அல்லையில சொல்லக்கூடாதா? வெறுமையான ஒட்டகங்கள் அல்ல. ஒட்டகத்தில் ஈசாக்குக்கு வேண்டிய துணையும்
தேடி வந்து கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி எல்லாருமாய் உனக்கு வேண்டியதை தேவன் தேடி உன் பக்கமாய் கொண்டு வரக்கூடிய நேரமாய் இருக்கட்டும். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உன் நன்மைகள் உன்னை தேடி வரட்டும். நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு, எரேமியா 29:11 படி நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவை தீமை கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். அழகாய் வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாமா? ஆதியாகமம் 24:64 ஈசாக்கும் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது சொன்னான், முக்காடிட்டு கொண்டால் விவரித்து சொன்னான். அப்பொழுது தனிய மனிதனாக ஈசாக்கு தன் கூடாரத்தை விட்டு ஒரு நாள் போகிறான். இப்பொழுது ஈசாக்கு நன்மையை பெற்றுக்கொண்டவனாக வேதம் அழகாய் சொல் தன் தாய் சாரோளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல், எல்லாரும் சொல்லுங்க ஆறுதல். தேவ சமூகம் நமக்கு ஆறுதலை கொடுக்கும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எஸ் ஆமென் சொல்லுங்க பா. தேவ சமூகம் நமக்கு ஆறுதலை கொடுக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளவு நெருக்கம், சுத்தி பாடு பிரச்சனை இருக்கும், மனசெல்லாம் வேதனைகள் நிறைந்து இருக்கும், கலக்கங்கள் நிறைஞ்சிருக்கும். ஆனா நீ கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே இது என்ன ரொம்ப துக்கப்படுத்துதே, உடைய வார்த்தையை நான் நினைக்கிறேன், இதுதானே எனக்கு உடைய வார்த்தை, எனக்கு இந்த வார்த்தையை தானே நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி தியானம் பண்ணி, இந்த வசனத்துல தியானம் பண்ணி ஆண்டவரோடு பேசிப்பாரு, உனக்கு ஆறுதல் உண்டா. ஆமென். ஈசாக்கு அந்த வார்த்தையை நினைக்கிறான், தியானம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறான். மனைவி வருகிறாள், நன்மை வருகிறது, ஒட்டகங்கள் வருகிறது. அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென், ஹல்லேலூயா. அதன் பிறகு நீங்க ஈசாக்குடைய டிராவலே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஆதியாகமம் 26 அதிகாரத்துல வேத அழகா சொல்லுது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான ஒரு பஞ்சம் உண்டாகிறது. ஆனா அந்த பஞ்ச காலத்துல கூட ஈசாக்கு விதைத்தான். எல்லாரும் சொல்லுங்க, தியானம் பண்ணும்போது வெளிப்பாடுகள் வரும். எல்லாரும் சொல்லுங்க, தியானம் பண்ணும்போது வெளிப்பாடுகள் உண்டாகும். தியானிக்கும் போது தேவ சமூகத்துல ஈசாக்கை போல தியானித்து கொண்டிருந்த போது ஆறுதல் உண்டாகும். முதல்ல சொல்லுங்க, தியானிக்கும் போது நன்மைகள் வரும். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய சமூகத்தில் தியானிக்கும் போது நன்மைகள் வரும். ரெண்டாவது ஆறுதல் உண்டாகும். மூன்றாவது வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஏன்னா பஞ்ச காலம்தான், ஆனாலும் ஈசாக்குக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. ஆவியானவர் வெளிப்படுத்துகிற, இல்லடா நீ இதை செய், நீ விதைய விதை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதான் வேதம் அழகா சொல், ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு, எல்லாரும் சொல்லுங்க 100 மடங்கு, ஹல்லேலூயா 100 மடங்கு, எல்லாரும் சொல்லுங்க 100 மடங்கு, எல்லாம் சத்தமா சொல்லுங்க 100 மடங்கு, எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க 100 மடங்கு. தியானிக்கும் போது 100 மடங்கு பலனை தேவன் நமக்கு என்ன செய்யறார்? தேவ சமூகத்தில் இருக்கிற பிள்ளைங்க குறைவா இருக்க மாட்டாங்க, 100 மடங்கு. எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரே என்ன 100 மடங்கு ஆண்டவரே. இந்த உபவாச ஜபத்தில் செய்கிற பிஸ்னஸில் வருகிற வருமானத்தில் நீங்கள் அதை நான் ரிலீஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால். யாருக்கெல்லாம் வேணும் அவங்களாம் கைகளை உயர்த்துங்கப்பா. ஆண்டவர் 2024 எங்களுக்கு சாதாரண பலன் அல்ல, 10%, 20% அல்ல, 30% இல்லை 50% கூட எங்களுக்கு தேவை கிடையாது. 100%, 100%, 100 மடங்கு பலனை என் ஆவி ஆத்துமா சரீரம் மொத்தமாக பெறட்டும் ஆண்டவரே. எதுலையும் நான் குறை உள்ளவனா இருக்கவே
கூடாது, இருக்க மாட்டேன்னு சொல்வார். கர்த்தர் என்னை 100 மடங்கு நன்மைகளினால், 100 மடங்கு அற்புதங்களினால், பலனினால் என்னை நிரப்புவீராக. எல்லாரும் சொல்லுங்க, கம் ஆன், வாய்களை திறந்து சொல்லலாம். ஆமென். இந்த உபவாச ஜெபத்தில் அந்த ஒரு கிருபையை கேளுங்களேன். அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். வேதம் அழகா சொல்லுகிறது, அவன் வர வர விருத்தியடைந்து அவன் ஐஸ்வர்யவன் ஆகின்னு இருக்கும். வசனம் என்ன சொல்லுது? அவன் ஐஸ்வர்யவன் ஆகி. இது நல்ல ஒரு வார்த்தை இல்ல? தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல அந்த கிருபையை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவன் ஐஸ்வர்யவன் ஆகி. ஏன் நான் சொல்றேன், ஊழியத்தில் இருக்க கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க ஐஸ்வர்யவனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக, ஐஸ்வர்யவனாய் மாற்றுவாராக. நான் ஒரு சாட்சியை கேட்டேன். 700 ரூபா வேலை செஞ்சவங்கலாம் மாசம் 7 லட்சம் ரூபா 8 லட்சம் ரூபா செலவு பண்ற அளவு கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சாரா. ஒரு அல்லையில சொல்லுவான், 700 ரூபா சம்பளம் வாங்கினவங்க. அப்ப தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லையில சொல்லக்கூடாதா? ஆமா. எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரே நான் இன்னைக்கு தியானிக்க ஆரம்பிக்கிறேன், உம்முடைய வார்த்தையை தியானிக்க விரும்புறேன், நீர் என்னை ஐஸ்வர்யவனாக்கி. ஆமே. இன்னைக்கு தேவ அதுதானே. தேவ பிள்ளைகளுக்கு இந்த பூமியிலையும் நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆமே. எல்லாரும் அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோமா? ஈசாக்கு கர்த்தர் சும்மா ஆசீர்வதிச்சாரு இல்லை, அவன் ஐஸ்வர்யவனானது காரணம் என்னன்னா, வேதம் அழகாய் சொல்லுது, அவன் தியானம் பண்ண வெளியே போயிருக்கிறான். அவனுக்கு தேடி ஒட்டகங்கள் வருகிறது, ஆறுதல் உண்டாகிறது, ஆமென், வெளிப்பாடுகள் உண்டாகிறது. கர்த்தர் அழகா பேசுறார். நல்ல கவனிங்க, தேவ சமூகத்தில் தியானிக்கிறவனோடு கர்த்தர் பேசிட்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க தியானம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எதை செய்யணும்னு சொல்லுவார். அப்படியே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது தேவ சத்தம் கேட்க முடியாது. அமர்ந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் சைலண்டா, அப்படியே சைலண்டா, ஆமென், என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதி என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படு. அப்படி அந்நிய பாஷையில பேசுங்கப்பா, எல்லாம் அப்படி டங்ஸ்ல பேசுங்கப்பா. அந்த அபிஷேகம் ஈசாக்கை போல மெடிடேட் பண்ணக்கூடிய ஒரு ஞானம், அபிஷேகம், கிருபை உண்டாகட்டும் நம்ம மேல. ஆண்டவர் என்னை தியானிக்கிறவனா என்னை மாற்று. நான் தியானம் பண்ணணும் ஆண்டவர் உங்க சமூகத்தில். ஓ ஜீசஸ், என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. தேவ சமூகத்தில் இருக்கும்போது உன்னை அலங்கரிக்குமா. வெறுமையா இருந்த ஈசாக்கு அலங்கரிக்கப்படுகிறான். தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படு. ஓ என்னை அழகுபடுத்தும் தெய்வம். ஷபலா ரகம ரபலபா. ஆமென் 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 ஆமென். மகிமைப்படுத்தும் தெய்வம். ஷபலபா ரகபா. ஆமென் ஆமென் ஆமென். மகிமைப்படுத்தும் தெய்வம். ஆமென் ஆமென் ஆமென். அழகுபடுத்தும் தெய்வம். சோடு ஆராதனை செய்கிறே, மனசார மகிமைப்படுத்துறேன். ஆமென் ஆமென். ஆராதனை செய்கிறேன், மகிமைப்படுத்துறேன். ஆராதனை செய்கிறேன், மகிமைப்படுத்துறேன். ஆமென் ஆமென். ஆராதனை செய்கிறேன்,
நீங்க தானப்பா. ஆமென் 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 ஆமென். மகிமைப்படுத்தும் தெய்வம், அன்போட மகிமைப்படுத்து. ஏமன் ஏமன் ஏமன். அழகுபடுத்தும் தெய்வம், அன்போடு என்ன அழகுபடுத்தும் தெய்வம், அன்போடு ஆராதிப்பேன். ஆமென் ஆமென் ஆமென். மகிமைப்படுத்தும் தெய்வம், மனசார மகிமைப்படுத்தும். ஆராதனை செய்கிறே, மனசார மகிமைப்படுத்துறே. ஆராதனை செய்கிறே, மகிமைப்படுத்துறே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. ஏமன் ஏமன் ஏமன். அழகுபடுத்தும் தெய்வம், மனசோடு. ஈசாக்கு தியானம் பண்ணுறான், வெளிப்பாடுகள் உண்டாகிறது. தியானம் பண்ணுகிறான், ஐஸ்வர்யவனாய் மாறுகிறான். முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியின் தேடும் பொழுது வெல்லாம் கூட கொடுக்கப்படும். கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவனாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? வேணுங்கிறவங்க தலைமையில கை வச்சு என்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றுகிறீர் ஆண்டவர். நம்மளெல்லாம் பார்த்து அப்படித்தாங்க சொல்லணும். நான் வந்திருக்கான் பார், ஒன்றும் இல்லாதவன் சொல்லக்கூடாது. நான் வந்திருக்கு பார், ஒன்றுக்குமே பிரோஜனம் இல்லாத வந்திருக்கேன், அவன் பணக்காரன்பா. நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? சொல்லுங்க, பணக்காரன்பா. தப்பு இல்லை தானே? பரதேசின்னு தான் சொல்லிடக்கூடாது. ஆண்டவரை தேடி தேடி என்ன வேண்ட இருக்கு, ஒன்றும் இல்லைன்னு அப்படி சொல்லிடக்கூடாது. பணக்காரன்பா, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லையில சொல்லக்கூடாதா? யார் கூடலாம் தேவன் இருந்தாரோ சத்துருக்களே அவனை பார்த்து புகழ்வாங்க. பார்த்துருக்கீங்களா? அம்மா இல்லையா? சொல்லுங்க. ஈசாக்கு அப்படிதான் புகழ்ந்தான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லக்கூடாதா? காரணம் என்னன்னா, ரூட் எங்க இருக்கு பாருங்க. சும்மா சும்மா ஒரு நன்மை வந்துடுதா? இல்லை. அவன் வெறுமையா இருந்த போதும், தனிமையா இருந்த போதும் அவன் தன்னுடைய தேவனோடு இருக்கிற உறவை விடலை. தியானம் பண்ண கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்றான். அப்பா, நீர் என்னோடு பேசும். என் தகப்பனோடு பேசுனீங்க தானே, என்னோடு பேசும். வேதம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவனாய் மாறினான். வர வர விருத்தி கர்த்தர் அதுல கூட அவனை என்ன செய்யல, லிமிட் வைக்கல. அந்த டிஜே ஐயா சொல்லுவாராம், ஒரு சில ஊழியர்களுக்கெல்லாம் தேவ மனுஷர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது சொல்லுவாராம், ஒரு நாள் நீ என்ன செஞ்சிடா, திருப்தி பற்றாதீங்க. தேவன் ஆசீர்வதிக்கிறத என்ன செஞ்சிடாத, போதும் நினைச்சிடாதீங்க. அதை மட்டும் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது. ஏன்னா தேவனுடைய நன்மைகள் ஒரு நாளும் லிமிட்டட் கிடையாது, அன்லிமிட்டட், நான் ஸ்டாப். வர வர அவன் ஐஸ்வர்யனாய் மாறி அவன் வர வர விருத்தியடைந்து, வேதம் சொல்லு, மகா அசைக்க முடியாதவனாய் மாறுறான். பொறாமைப்படுகிறார்கள் அவன் மேல. ஆமென். அவனை பார்த்து சொல்றாங்க, நீ எங்களை விட்டு போயிடு, எங்களை பார்க்கல மிகவும் பலத்தவனாய். சத்துருக்கள் சாட்சி கொடுக்கிறான். நம்மளை பார்த்து சத்துருக்கள் பயப்படணும், சாட்சி சொல்லணும். நீ பலத்தவனாய் இருக்கிற, பலவீனமா இருக்கிறேன்னு உன்னை பார்த்து சொல்லிடக்கூடாது, நீ பலத்தவன். ஆமென். அதுதான் தேவன் நம்ம மேல வச்ச பெரிய ஒரு நன்மைகள், கிருபை. உன்னை டச் பண்ண யோசிக்கணும், உன்கிட்ட மோதுறதுக்கு யோசிக்கணும். ஆமென். ஏன்னா தேவன் உன்னை பலத்தவனா, எல்லாம் சொல்லுங்க, பலத்தவன். தேவ சமூகம் நம்மை பலத்தவனாய் மாற்றுகிறது.
ஈசாக்கு மெடிடேட் பண்றான், தியானிக்கிறான். தேவன் அவனை பலத்தவனாய் மாற்றுகிறார். நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க, சந்தோஷப்படுறீங்க, ஆண்டவரே என்னையும் பலத்தவனாய் மாற்றுங்க, ஆண்டவரே பலத்தவனாய் மாற்றுங்க, எல்லாவற்றிலும் பலமுள்ளவனாய் மாற்றுங்க. ஆமென். என்னுடைய சகல காரியங்களிலும் என்னை பலத்தவனாய் மாற்றுங்க. ஆமென். அசைக்க முடியாது, வேதம் சொல்லுகிறதானே, கர்த்தரை நம்புகிறவர்களோ அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள், பலத்தவர்களால், அசைக்க முடியாதவர்களால். விசுவாசிக்கிறீங்களா? எப்படிப்பட்டவர்களை எப்படி அழகுபடுத்தி வைக்கிறார் பாருங்க, பலத்தவர்களாய் வைக்கிறார். அவன் பலத்தவனாய் இருந்தான். அப்புறம் அவன் யோசிக்கிறான், சரி நம்ம போய் தகப்பனுடைய நாட்களில் வெட்டினதெல்லாம் தூர்த்து போட்டதெல்லாம் மறுபடியும் என்ன செய்யறான், அவன் வெட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ வேதம் சொல்லுது, அங்கே 19 வசனம், ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில் வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதான் பைபிள் சொல்லுதுல. ஆமென். அதான் வேதம் அழகா சங்கீதத்தில் என்ன சொல்லு, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழி நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். இதைதான் இன்னைக்கு எல்லாம் உலகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. விசுவாச கூட்டமே இதைதான், உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் உலகத்தின் காரியங்களை, உலகத்தின் யோசனைகள் நமக்கு வரவே கூடாது. ஆவியில இருக்க, ஆவியில கர்த்தருடைய வசனத்தை பேசு. ஆமென். ஜீவனை பேசு. வேதம் தான் சொல்லு. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவனாயிருப்பான். அவன் அடுத்து அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் இதுதான் அன்னைக்கு ஈசாக்கிட்ட இருந்துச்சு. அவன் தியானம் பண்றான் ஆண்டுடைய வார்த்தையை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை. ஆபிரகாம் தான் ஈசாக்கு எப்படி சொல்லி வளர்த்திருப்பார்ல, டேய் நீ பிறந்தது எப்படி தெரியுமா, என் சரீரம் பலன் இல்லடா, அம்மா சரீரம் கூட செத்து போச்சுடா, ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்தாருடா, என்ன வெளியே கூட்டு வந்தாரு சொல்லி தகப்பன் பிள்ளைகிட்ட பேசியிருப்பானா பேசியிருக்க மாட்டானா சொல்லுங்க. அப்போ அவன் கேட்டிருப்பான், அப்பா என்னப்பா சொன்னீங்க, ஆண்டவர் என்னப்பா பேசினாரு, எப்படிப்பா பேசினாரு, இல்லடா வானத்தை காமிச்சாருடா, வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னாருடா, கடற்கரை மணலை காமிச்சாருடா, கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னாருடா, ஆனா நீ அந்த நேரம் கூட இல்லடா, யாருமே கிடையாதுடா, நானும் அம்மையும் மட்டும்தான். நான் அம்மையை பார்க்குறேன், அம்மா என் முகத்தை பார்ப்பா, நான் அவளை பார்க்குறேன், அவள் என் முகத்தை பார்ப்பா, இது 2 பேர் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சில வேலையில் உன் அம்மா சிரிக்க கூட செஞ்சிருக்காடா. அப்படியாப்பா? அதுக்கு பிறகுதான்டா நீ எங்க வயிற்றுல பிறந்த. ஆண்டோடைய வார்த்தை வீண், இந்த வார்த்தையை நீ நினைச்சுக்கோ. தகப்பன் ஆபிரகாம் ஈசாக்கு சொல்லிடுவான். அதனாலதான் தனித்து போய் என் தகப்பன், அதனாலதான் பைபிளை நீங்க எப்போ பார்த்தாலும் சொல்லுங்க, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அப்பா என் அப்பாவுக்கு நீங்க சொன்னீங்க தானே இந்த வார்த்தையை, நீங்க சொல்லியிருக்கீங்க தானே. அதனாலதான் அந்த நன்மையை, அந்த வாக்குத்தத்தை, அந்த ரூட்டை பிடிச்சான் பாருங்க. வரான் ஆபிரகாம் ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் கூட, இவன் கூட இருந்ததுனால அவன் வேலைக்காரர்கள் கூட நீரூற்றை காணுங்கிறாங்களாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்ம சரியான ரூட்ல இருந்தோம்னா நம்ம மட்டும் கிடையாது, நம்ம கூட இருக்கிறவங்களே ஊற்றுகளை காண்பார்கள், நீரூற்றை காண்பார்கள். வேலைக்காரன் வந்தோடனே சொல்றான், தொட்டதெல்லாம் நீரூற்று வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தொட்டதெல்லாம் தொடங்கும். எல்லாரும் சொல்லுங்க, தொட்டதெல்லாம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் சொல்ல காரியங்களை வைத்து, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, வாயை திறந்து. கம் ஆன், ரிசீவ் பண்ணிக்கோங்க அவனுடைய வார்த்தை. எஸ் ஃபாதர். ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கர்த்தருடைய அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறதுனால போற இடமெல்லாம் உபத்திரவங்களும் வருது, ஆனாலும் தண்டி தண்டி போறான். ஒரு காலம் வந்த பிறகு 22ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டுறான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணல.
அப்பொழுது அவன் சொல்றான், தேசத்தில் நாம் பழுகும் பெருகுபடிக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவ சமூகத்தில் நாம் மெடிடேட் பண்ணும்போது நாம் பழுகி பெருகுகிறவர்களாக. ஆமென். ஐயா, நான்லாம் இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால இந்த இடத்துல இருக்கிறேன்னா தேவனை தேடினதுனால மட்டும்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இன்னும் குறைவுகள் இருக்கிறது, இன்னும் அதிகமாய் தேடணும். அலையிலே சொல்லக்கூடாதா? இன்னும் அதிகமாய் தேடணும். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார். இந்த ஸ்தானத்துல அடையாளமே இல்லாமல் இருந்த நம்மளை அலங்கோலமா இருந்த நம்மளை இன்னைக்கு இந்த ஸ்தானத்தை நிப்பாட்டி இருக்கான. நான் தேவனை தேடினேன். ஆமென். உலகத்தை வெறுத்தேன், உலகம் பிடிக்கல, தேவன் மட்டும் பிடிச்சிச்சு. ஆமென். 4 செவருக்குள்ள இருந்தா கூட போதுங்கிற அதுல சந்தோஷத்தை பார்த்தவன் நான். அல்லையில சொல்லுங்க பாப்போமே. அதனாலதான் தேவன் நம்ம என்ன செய்யறார்? கனப்படுத்துகிறார், உயர்த்துகிறார், நம்மளை நிற்க வைக்கிறார், அலங்கரிக்கிறார். சும்மா அலங்காரம் வருமா? வராது. அவன் தேவனோடு இருந்தான், தியானம் பண்ணுகிறான். வேதம் சொல்லுகிறது, நாம் பழுகும்படிக்கு நம்மளை கர்த்தர் பழுக பண்ணுவார். கர்த்தர் நம்மை பழுக பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை பழுக பண்ணுகிறார். ஆமென். தியானிக்கும் போது பெருக்கம் உண்டாகிறது. எல்லாம் தியானிக்கும் போது பெருக்கம். தேவன் கொடுத்த வார்த்தையை உனக்குள்ள அசை போட்டுக்கிட்டே இரு, பெருக்கம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு ரெகோபோத் என்று எல்லாம் சொல்லுங்க. ரெகோபோத். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, ரெகோபோத். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ஆமென். தியானிக்கும் போது அடுத்தது பாருங்க, எவெல்லாம் விரட்டினானோ அவெல்லாம் வந்து ஈசா கிட்ட வந்து நிற்கிறான். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? எவெல்லாம் விரட்டினானோ பகைச்சானோ அவெல்லாம் வந்து ஈசா கிட்ட வந்து நின்று சொல்றான், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். யார் சொல்றா? விரட்டினவன், பகைச்சவன், சத்துருக்கள் சொல்லுகிறாங்க. இதுக்கு எல்லாவற்றிற்கும் ரூட் எங்க இருக்குன்னா, ஈசாக்கு தியானம் பண்ணுகிறவனாயிருந்து. ஆமென். கர்த்தர் அவனோடு பேசிட்டே இருக்கிறார். ஆமென் சொல்லக்கூடாதா? கர்த்தருடைய நாமத்திற்கு நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அடுத்தது சொல்றான் 29 வசனத்து கடைசியில, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. தியானிக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர். இன்றையிலிருந்து தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க. தேவனோடு இருந்து தேவ சமூகத்தை காத்திருங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். RRI Power Ministry